தமிழக அரசியல் வரலாற்றில் அழியாத முத்திரைகளை பதித்த 3 ஆளுமைகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தனித்துவமான பாணியால் தமிழகத்தின் அரசியல் போக்கையே மாற்றியமைத்தவர்கள். வரலாற்றின் பக்கங்களில் இவர்களுக்கு நீங்கா இடம். கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் ஆகியோரே அந்த 3 ஆளுமைகள். ஒவ்வொருவரும் தனித்துவமான குணங்கள், அதிரடியான தலைமைகள், மறக்க முடியாத சம்பவங்கள் கொண்டவர்கள். இவர்களின் அரசியல் பயணம் தமிழக மக்களுக்கு ஒரு பாடமாகவே அமைந்தது. கலைஞர் கருணாநிதி தனது அறிவாலும் பேச்சாலும் யூகங்களாலும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர். அவர் ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர் மற்றும் சிறந்த அரசியல் சாணக்கியர். அவரது ஒவ்வொரு அடியும் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. செல்வி ஜெயலலிதா தனது தைரியத்தாலும் பிடிவாதத்தாலும் தனிச்சிறப்பாலும் மக்களின் மனதை வென்றவர். அவர் ஒரு இரும்பு பெண்மணியாக பல சவால்களை எதிர்கொண்டு தமிழக அரசியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார். அவரது தலைமைத்துவம் பலருக்கும் உத்வேகம் அளித்தது. கேப்டன் விஜயகாந்த் தனது மனசாட்சியாலும் வள்ளல் குணத்தாலும் நேர்மையாலும் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர். அவர் அரசியலுக்கு வந்தபோது பலரும் அவரை ஒரு நடிகராக மட்டுமே பார்த்தனர். ஆனால் தனது செயல்களால் மக்களின் அன்பை பெற்றார். கலைஞர் கருணாநிதி ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர் மற்றும் சிறந்த பேச்சாளர். நேரம் தவறாமை, விடாமுயற்சி ஆகியவை அவரது தனிப்பட்ட குணங்களாக விளங்கின. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைத்தார். அரசியல் களத்தில் எதிரிகளை கூட தன் வசப்படுத்தும் அரசியல் சாதுரியம் அவரிடம் இருந்தது. அவரது பேச்சு திறன் மற்றும் அரசியல் நுணுக்கம் ஆகியவை அவரை ஒரு தனித்துவமான தலைவராக உயர்த்தின. அவர் ஒரு சிறந்த வியூகவாதியாகவும் திகழ்ந்தார். தமிழின் மீது அவர் கொண்ட காதல் அளப்பரியது. எழுத்தாளராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் உரையாளராகவும் மக்கள் மனதில் ஆழமான தடம் பதித்தார். அவரது எழுத்துக்கள் சமூக மாற்றத்திற்கான கருவிகளாக பயன்பட்டன. 5 முறை தமிழக முதல்வராக பதவி வகித்த கலைஞர் திமுகவின் தலைவராக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நீடித்தார். அவரது அரசியல் பயணம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. அவர் ஒரு சகாப்தமாகவே வாழ்ந்தார். அடக்கம், பொறுமை, பேச்சுத்திறன், ஒழுக்கம், உழைப்பின் மீதான நம்பிக்கை ஆகியவை அவரது தலைமை பண்புகளாகும். எதிரிகளை நண்பர்களாக்கும் திறன் அவரிடம் இருந்தது. மக்களின் பிரச்சனைகளை தமிழின் வழியாக வெளிப்படுத்தும் தனித்துவம் அவரிடம் இருந்தது. செல்வி ஜெயலலிதா ஒரு புத்தக பிரியர், தைரியமான தலைவர் மற்றும் பிடிவாத குணம் கொண்டவர். ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த புலமை தேசிய அளவில் அவரை ஒரு முக்கிய தலைவராக உயர்த்தியது. அவரது ஆளுமை பலரையும் கவர்ந்தது. அரசியல் களத்தில் அவர் பல சவால்களை எதிர்கொண்டார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வி, 28 ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டது, சிறைவாசம் என பல சோதனைகளை சந்தித்தார். ஆனால் இவை எதுவும் அவரை அசைக்கவில்லை. இந்த இடர்பாடுகள் அவரை உடைக்கவில்லை, மாறாக வலிமையாக்கின. ஒவ்வொரு சவாலையும் அவர் ஒரு வாய்ப்பாக மாற்றினார். அவரது மீண்டு வரும் ஆற்றல் பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. 1998இல் வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளித்து 1 வருடத்திற்குள் ஆதரவை விலக்கிக் கொண்ட துணிச்சல் அவரிடம் இருந்தது. இது அவரது அரசியல் தைரியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவர் எடுத்த முடிவுகள் தேசிய அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின. 2021இல் முதல்வராக பதவியேற்க முடியாவிட்டாலும் சட்ட ரீதியான தடைகளை தாண்டி மீண்டும் முதல்வரானது அவரது விடாமுயற்சிக்கு சான்று. அவர் தனது இலக்கை அடைய எந்த தடையையும் பொருட்படுத்தவில்லை. எதிரிகளை தயவு தாட்சண்யமின்றி ஒதுக்கும் குணம் அவரிடம் இருந்தது. இது அவருக்கு இரும்பு பெண்மணி என்ற பெயரை பெற்று தந்தது. அவரது தனித்துவமான அரசியல் பாணி தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. கேப்டன் விஜயகாந்த் நேர்மை, வள்ளல் குணம், மக்களின் மீது கொண்ட அன்பு ஆகியவற்றால் அறியப்பட்டவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத தன்மை அவரிடம் இருந்தது. அவர் ஒரு வெளிப்படையான மனிதராகவே வாழ்ந்தார். கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில் தைரியமாக தனது கட்சியை தொடங்கினார். இது அவரது துணிச்சலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவர் அரசியலுக்கு வந்தபோது பலரும் ஆச்சரியப்பட்டனர்.
அரசியல் களத்தில் அவர் பல சவால்களை எதிர்கொண்டார். கருணாநிதி ஆட்சியில் அவரது திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் அவதூறு வழக்குகளை சந்தித்தார். ஆனால் இவை எதுவும் அவரை அசைக்கவில்லை. இந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் தனது கட்சியை துணிச்சலுடன் வழிநடத்தினார். அவர் தனது கொள்கைகளில் உறுதியாக இருந்தார். அவரது தலைமைத்துவம் பல தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்தது. 2011இல் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அவர் தனது திறமையை நிரூபித்தார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை சுயநலத்திற்காக அல்லாமல் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தினார். அவர் மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்தார். அவரது செயல்பாடுகள் பலரால் பாராட்டப்பட்டன. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக சிங்கம் போல கர்ஜித்து பேசிய குரல் அவரது துணிச்சலுக்கு சான்று. அவர் மக்களின் பிரச்சனைகளை துணிச்சலுடன் முன்வைத்தார். அவரது பேச்சுக்கள் சட்டமன்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. தான் வீழ்ந்தாலும் தன்னை நம்பியவர்கள் மக்கள் இன்னலுக்கு ஆளாகக் கூடாது என்ற தியாக மனப்பான்மை அவரிடம் இருந்தது. அவர் தனது சொந்த நலனை விட மக்களின் நலனை பெரிதாக கருதினார். இது அவரது வள்ளல் குணத்திற்கு சான்று. அரசியலில் பெரிய இடத்தை அடையவில்லை என்றாலும் அவரது வள்ளல் மனம், நேர்மை, பிறருக்காக வாழ்ந்த குணம் மக்களிடையே நீங்கா இடம் பெறச் செய்தது. அவர் ஒரு மக்கள் தலைவராகவே வாழ்ந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் கூடிய பெருங்கூட்டமும் இன்றளவும் மக்கள் அவரை கடவுளைப் போல வணங்குவதும் இதற்கு சான்று. அவர் மக்களின் மனதில் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்துள்ளார். அவரது நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும். இந்த 3 ஆளுமைகளுக்கும் பொதுவான குணங்கள் இருந்தன. தைரியம், விடாமுயற்சி, மக்களின் மீதான அன்பு ஆகியவை இவர்களை ஒன்றிணைத்தன. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வழியில் தமிழக மக்களுக்கு சேவை செய்தனர். கலைஞர் கருணாநிதி தனது அறிவால், செல்வி ஜெயலலிதா தனது தன்னம்பிக்கையால், கேப்டன் விஜயகாந்த் தனது மனசாட்சியால் மக்களின் இதயங்களை கவர்ந்தனர். ஒவ்வொருவரும் தனித்துவமான கவர்ச்சியை கொண்டிருந்தனர். இவர்கள் இல்லை என்றால் தமிழக அரசியல் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். இவர்களின் பங்களிப்பு தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இவர்களின் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும். நாம் கண்ட 3 பெரும் ஆளுமைகளின் சிறப்புகளும் அவர்கள் விட்டுச் சென்ற வரலாறும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லென்ஸ் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யங்களுடன் சந்திப்போம். லென்ஸ் வியூ, பியாண்ட் த ஸ்பாட்லைட். லென்ஸ் வியூ, பியாண்ட் த ஸ்பாட்லைட்ஸ்.